அனாதை ஆசிரமம் வச்சு நடத்தக்கூடியவங்க. யாருக்கு யார் சொந்தம்? தாயே பராசக்தி வா. காளி பயங்கரி சூரி ஜெயங்கரி கண்களில் தெரிகின்றாள். வாழிய மகனே வாழிய என்று வாழ்த்துக்கள் பாடுகிறாள். என் அம்மை தெரிகின்றாள், என் அன்னை தெரிகின்றாள். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். உன் உடம்புல காளிங்கிற சக்தி இருக்குமா? இன்னொரு முறை காலில் விட்டுவா. எல்லா தெய்வத்தையும் நான் மனதார கும்பிட்றேன். ஆனால் காளின்னு சொல்லும்போது என் உடலுக்குள்ளே இருந்து ஒரு மின்சாரம் பாயிறது மாதிரி ஒரு சக்தி வருது. அவளை நம்பி இருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கி கண்ணீரும் கவலையும் கடனும் பட்டு கலங்குகிறேனே அப்பா கருப்பசாமி. இதிலிருந்து நான் மீளுவது எப்படி? தேவையில்லாத அவப்பேர்களும் எனக்கு இடைஞ்சலும் வந்து என் தொழிலை கூட கொஞ்சம் குழப்பம் பண்ணுறாங்களே, அதிலிருந்து நான் மீளுவது எப்படி? யாராவது உதவி செய்கிறேன் என்று என் உள்ளத்தை குழப்பமாக திசை திருப்ப நினைக்கிறார்களே, அந்த கொடுமையிலிருந்து நான் மீளுவது எப்படி? இப்படிப்பட்ட 3 விதமான கேள்வி உன் உள்ளத்தில் ஓடுகிறது மகளே. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கடன்களை தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. அந்த கடன்களை தீர்த்து தாரேன். யாராலையும் இடைஞ்சில்லாமல் ஆக்கித்தாரேன். உன் மூலமாக 2 பேருக்கு திருமணம் நடக்க வேண்டிய விதி இருக்குது. அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு உனக்கு வழியும் வகுத்து தாரேன். வேறு என்ன வேணும் மகளே? ஒரு 3 முறை என்னைய பார்க்கறதுக்கு வா. இந்த காலையும் சரியாக்கி தரேன், உன் கடனையும் தீர்த்து தரேன், உன்னுடைய தொழிலை யாருடைய இடைஞ்சல் இல்லாமல் ஆக்கி தரேன். என்னாலும் வணங்கியிரு, வெற்றி அடைவாய்.